ஐயா, உங்க குரல்ல வந்து இறைவனின் திருமகனார் அப்படின்னு சுவாமிய சொல்லியிருக்கீங்க. இன்னும் நெறைய பேரு கடவுளின் குழந்தைன்னு சொல்றாங்க. சுவாமி தான் பரபிரம்மம்னா, சுவாமிய ஏன் குழந்தைன்னு சொல்றாங்க? ஒரு குழந்தை தான் எல்லாத்துட்டையும் தாராளமா போகும்ல. நீங்க பிரம்மம், தெய்வம் இதெல்லாம் வச்சா நீங்க தேடி போகணும். குழந்தைலாம் தேடி வருதுல்ல. இங்க குழந்தைய விட்டீங்க, அதா பாக்குது. யாரோ ஒருத்தர்ட்ட வந்து அதா போகுதுல்ல. அந்த குழந்தை வந்து எந்த பேதமும் பார்க்கறது இல்லைல்ல. நீங்க பிரம்மத்தை பார்க்கணும்னா பிரம்மத்தை சூத்திரத்தை படிக்கணும். என்னென்னமோ பிரம்மன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ காரியங்கள் இருக்குல்ல. ஸோ மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் நீங்க படிச்சு தேர்ந்தா தானே நீங்க பக்கத்திலே போக முடியும். ஸோ இறைவனின் திருமகனார் அப்படி கொஞ்சம் நீட்டி முளைக்கி சொன்னாவே ஏதோ கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. குழந்தைன்னா நம்ம தூக்கி எடுத்து வச்சுக்கலாம்ல கையில. அந்த ஒரு அந்யோன்யம் வருதில்ல, அந்த அன்பு வருதில்ல, அன்பு பீரிட்டு வருதில்ல, அதை எடுத்து நம்ம கையில வச்சுக்க மாட்டோமான்னு ஒரு தோணுதில்ல. செண்பகமாள்னு ஒரு டிவோட்டி இருந்தாங்க. ரொம்ப முதிர்ந்த டிவோட்டி. அவங்களுக்கு வந்து சாமிய தெய்வ குழந்தையாவே பார்க்கணும்னு ஆசை. அந்த தெய்வ குழந்தையாவே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் அவங்க தன்னை மறந்து தான் மடிய வந்து ஏதோ குழந்தை இருந்தா அது தலையையும் மார்பையும் தட்டி தூங்க வைப்பாங்கல்ல, அதே மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள்லாம் பிரமிச்சு போய் உட்காந்துருந்தோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க, கையை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நாங்க ஒரு மாதிரி அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து சாமின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படி அழுகுறாங்க. என்னுடைய நீண்ட நாள் கனவு எனக்கு நிறைவேறிச்சு சாமி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாங்க. அம்மா, அப்பா எல்லா விளையாட்டும் செய்வாரம்மா, எல்லா விளையாட்டும் செய்வாரம்மா. அவங்க குழந்தையா தன் மடியில வச்சு தாளாட்டணும்னு நினைச்சவங்க இருக்கு. அதே மாதிரி பண்ணார். ஸோ தெய்வ குழந்தை தானே அவரு. அவங்க மடியிலேயே ஒரு குழந்தை சொரூபத்தில் அவர் இருந்தார். அவங்க சாமியுடைய தலையிலையும் மார்பிலையும் கை வச்சு அவரை தூங்க வைக்கிறாங்க அந்த அம்மா. இதை அவங்க சொல்லும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ஸோ இது நடந்ததில்ல. ஸோ தெய்வ குழந்தை தான் அவர். குழந்தையா இருக்கும்போது அந்த பரிவு, அந்த அன்பு, அதை தூக்கி ஆவி எடுத்துக்கணும்னு அப்படி நம்ம வசப்படுத்திக்கணும்னு ஒரு ஆசைப்படுதுல. அப்படிப்பட்ட அழகான குழந்தையில சுவாமி. ஸோ தெய்வ குழந்தை தான் அவர். இறைவனின் திருமகனாருங்கிற சில அடைமொழிகள்லாம் சொன்னாலும் அது வந்து கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று. ஆனால் நம்முடைய உணர்வுகளுக்கு குழந்தை. என் பிள்ளைன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? என் பிள்ளைகிட்ட எந்த விதமான ஒரு சம்பிரதாயங்களோ சடங்குகளோ வச்சுக்க வேணாம். பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவுமே வச்சுக்க மாட்டேனே. அதனால குழந்தைன்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தெய்வ குழந்தைன்னு சொல்றது இன்னும் அற்புதமா இருக்கு. அந்த இறைவனின் திருமகனான்னு சொல்றதை விட இது நல்லா இருக்கு. துருன் பாடல்களையுமே வந்து சாமி வந்து குழந்தைன்னு தான் சொல்லி ஒரு பாட்டு வருது இல்லைங்களா? தெய்வ குழந்தையாய் தோன்றுவான், சின்ன குழந்தையாய் தோன்றுவான். எல்லாம் அந்த குழந்தைன்னு சொல்லும் போதே அந்த அன்பு மிகுதி வரும் வரும். மற்றதெல்லாம் ஒரு அடைமொழிகளை சேர்த்து சொல்றது வந்து மக்களுக்காக. அதனால குழந்தைன்னு சொல்றது தான் சரியான சொல்.